வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ஒரு கோயில் பத்தி மட்டும் இல்ல. இது ஒரு ராஜ்யத்தோட கதை. ஒரு ராணி ஆள்ற ராஜ்யம். ஆமாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறது அரசி மீனாட்சியோட கோட்டைன்னே சொல்லலாம். வாங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, பெரும்பாலான பக்தர்களுக்கு சிவனை விட மீனாட்சி தான் முக்கியமானவர். இந்த ஒரு வரி போதும் இந்த கோயிலோட மொத்த சாராம்சத்தையும் புரிஞ்சுக்க. பொதுவா சிவன் கோயில்னா அங்க சிவனுக்கு தான் முதல் பூஜை, முதல் மரியாதை எல்லாமே. ஆனா இங்க ராணி தான் எல்லாம், மீனாட்சி தான் மையம். இதுதாங்க மதுரையோட ஸ்பெஷாலிட்டி. சரி, மீனாட்சின்னு சொல்றமே, அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுல ரெண்டு அழகான அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு, மீன் ஆட்சி. பாண்டியர்களோட சின்னம் மீன் இல்லையா? அதனால இது அவங்களோட வம்ச ஆட்சியை குறிக்குது. இன்னொன்னு, மீன் அக்ஷி, அதாவது மீனை போன்ற அழகான இமைக்காத கண்களை கொண்டவள்னு அர்த்தம். பாருங்க, ஒரே பேர்ல அரசியோட அழகையும் அவங்க வம்சத்தோட அதிகாரத்தையும் எவ்ளோ அழகா இணைச்சிருக்காங்க. இவ்ளோ பெரிய கோயில் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அதுதான் மீனாட்சியின் கதை. வாங்க, ஒரு தெய்வீக ராணி எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்கங்கிற அந்த சுவாரஸ்யமான கதைய கேட்போம். கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. குழந்தை இல்லாத பாண்டிய மன்னன் ஒரு பெரிய யாகம் பண்றாரு. அவருக்கு ஒரு பையன் வேணும்னு. ஆனா அந்த யாகத்திலிருந்து பொளந்துட்டு வர்றது யார் தெரியுமா? ஒரு பெண் குழந்தை. அதுவும் 3 மார்பகங்களோட. எல்லாரும் திகச்சு நிக்கிறப்போ ஒரு அசரீரி கேக்குது. இந்த குழந்தை தனக்கான கணவரை எப்ப சந்திக்குதோ அப்போ அவளோட 3வது மார்பகம் தானா மறைஞ்சிரும்னு. அந்த குழந்தைதான் மீனாட்சி. ஒரு சாதாரண இளவரசியா இல்லாம ஒரு பெரிய வீராங்கனியா வளர்றாங்க. எல்லா திசையிலயும் போய் போர் செஞ்சு ஜெயிக்கிறாங்க. கடைசியா அவங்க கைலாயத்தை நோக்கி படையெடுத்து போறாங்க. அங்க சிவனை பார்த்த மாத்திரத்துல அந்த அசரீரி சொன்ன மாதிரியே அவங்களோட 3வது மார்பகம் மறைஞ்சிடுது. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, இவர்தான் தன்னோட கணவர்னு. அதுக்கப்புறம் என்ன, மதுரையில தேவர்கள் எல்லாம் கூடி அவங்க திருக்கல்யாணத்தை அவ்ளோ பிரம்மாண்டமா நடத்தி வைக்கிறாங்க. சரி, இந்த புராண கதை நிஜத்துல எப்படி ஒரு கோயிலா மாறுச்சு? அந்த ராணிக்காக கட்டுன ராஜ்யம் எப்படி இருக்கு? வாங்க அந்த கோயிலோட அமைப்பு ரகசியங்களை இப்ப பார்க்கலாம். நம்ம பழைய தமிழ் இலக்கியங்கள்ல சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. மதுரை நகரத்தையே ஒரு தாமரப்பூ மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அந்த பூவோட மைய பகுதியில கோயில் இருக்க, தெருக்கள்லாம் தாமரை இதழ்கள் மாதிரி விரிஞ்சு போகுதாம். இதுலேந்து என்ன தெரியுது? இந்த கோயில் வெறும் கட்டிடம் இல்ல, இதுதான் மதுரையோட இதயமே. நீங்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அது ஒரு கோட்டைக்குள்ள போன மாதிரி தான் இருக்கும். அடுக்கடுக்கா பெரிய பிரகாரங்கள், உயரமான கோட்டை மதில்கள்னு ரொம்ப பாதுகாப்பா கட்டியிருப்பாங்க. அதுக்கு நடுவுல தான் ராணி மீனாட்சியும் அவங்க கணவர் சுந்தரேஸ்வரரும் இருக்காங்க. அப்புறம் அவங்க இருக்கிற பொற்றாமரை குளம், அந்த ராஜ்யத்தோட புண்ணிய தீர்த்தம். சோ இது வெறும் கோயில் இல்ல, இது ஒரு பாதுகாக்கப்பட்ட தெய்வீக ராஜ்யம். இங்க இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இங்க நடக்கிற கல்யாண விழா. மீனாட்சி திருக்கல்யாணத்தை மதுரை திருமணம்னு சொல்லுவாங்க. இதுல பெண்ணுக்கு, அதாவது மீனாட்சிக்கு தான் முழு முக்கியத்துவம். அவங்க அண்ணன் விஷ்ணு தன் தங்கைய சிவனுக்கு கன்னிகாதானம் செஞ்சு கொடுப்பார். இது தமிழ்நாட்டோட தாய்வழி சமூக பண்பாட்டை காட்டுது. ஆனா சிதம்பரம் மாதிரி சிவன் முக்கியவா இருக்கிற இடங்கள்ல ஆண் தெய்வத்தை மையமா வச்சு தந்தை வழி முறையில திருமணம் நடக்கும். இந்த கோயிலோட வரலாறு முழுக்க வெற்றி மட்டும் இல்ல, அது பல புயல்களையும் பேரழிவுகளையும் சந்திச்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வந்திருக்கு. வாங்க அந்த வீழ்ச்சியும் எழுச்சியோட கதைய பாப்போம். முதல்ல பாண்டியர்கள் இதை கட்டுறாங்க. ஆனா 14ஆம் நூற்றாண்டுல டெல்லி சுல்தான் படையெடுப்புல மாலிக் கஃபூர் மூலமா கோயில் பயங்கரமா சேதப்படுத்தப்படுது. இதோட கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இல்ல. அதுக்கப்புறம் வந்த விஜயநகர பேரரசு கோயிலுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குது. அதுக்கடுத்து வந்த நாயக்க மன்னர்கள் தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்ட கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கோயிலை இன்னும் பெருசாக்குனாங்க. இது வெறும் கதை இல்ல, நிஜமான சரித்திரம். மீனாட்சி கோயில்னு சொன்ன உடனேனே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? அந்த வானுயர்ந்த கோபுரங்கள் தானே, இல்லையா? அதுங்க வெறும் நுழைவாயில் இல்ல, ஒவ்வொன்னும் ஒரு கலை கோட்டை. அதோட பிரம்மாண்டத்தை சில நம்பர்ஸ் மூலமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். வாங்க. முதல்ல இந்த கோயில் எவ்ளோ பெருசு தெரியுமா? மொத்தம் 14 ஏக்கர். யோசிச்சு பாருங்க எவ்ளோ பெரிய இடமா இருக்கும்னு. இந்த 14 ஏக்கர்ல மொத்தம் 14 பெரிய கோபுரங்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையிலிருந்து நம்மள வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். இதுலயே ரொம்ப உயரமானது தெற்கு கோபுரம் தான். சுமார் 170 அடி உயரம். அதாவது ஒரு 15 மாடி கட்டடத்தை நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும். அடேங்கப்பா. அப்புறம் உள்ள போனீங்கன்னா 1000 கால் மண்டபம்னு ஒன்னு இருக்கு. பேருல 1000 இருந்தாலும் உண்மையில அங்க இருக்கிறது 985 தூண்கள். அது ஒரு கல் சிற்பக்காடுன்னே சொல்லலாம். இந்த கோபுரங்கள் வெறும் செங்கலாலும் சுண்ணாம்பாலும் செஞ்சதில்லை.
இது முப்பரிமாணத்துல செதுக்கப்பட்ட ஒரு புராண புத்தகம். ஒவ்வொரு கோபுரத்திலையும் கிட்டத்தட்ட 4000 சுதைச்சிற்பங்கள், அதாவது சுண்ணாம்புல செஞ்ச சிலைகள் இருக்கு. ஒவ்வொரு சிலையும் ஒரு கதைய சொல்லும். சரி, இவ்ளோ நேரம் நாம இதோட சரித்திரத்தை பார்த்தோம். ஆனா இந்த கோயில் ஒரு மியூசியம் இல்ல, இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒரு உயிரோட்டமான இடம். இங்க என்னைக்கும் தினமும் 6 வேளை பூஜைகள் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருவிழா நடக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வராங்க. மதுரையோட வியாபாரத்துக்கே இந்த கோயில் ஒரு முக்கிய மையம். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம தமிழ்நாடு அரசோட அதிகாரப்பூர்வ சின்னமே இந்த கோயிலோட மேற்கு கோபுரம் தான். இதுக்கு மேல இந்த கோயிலோட முக்கியத்துவத்தை சொல்ல என்ன வேணும்? கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். மீனாட்சி கோயில பத்தி இவ்ளோ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுது? இது வெறும் செங்கல்லும் கருங்கல்லும் சேர்ந்த ஒரு கட்டிடமா, இல்ல ஒரு முழு கலாச்சாரத்தோட ஆன்மாவா, அதோட உயிர் மூச்சா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு இன்னிக்கு விடை பெறுகிறேன். நன்றி.